சரியான போட்டி. வணக்கம் நேயர்களே, சபா சரியான போட்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரே தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதான கட்சிகளின் 2 வேட்பாளர்கள் மோதிக்கொள்ளும் நிகழ்ச்சி இது. அந்த வகையில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறியிருக்கிறது. காரணம் 2 வேட்பாளர்கள், இருவரும் நம்முடைய இணைகிறார்கள். ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், முன்னாள் மத்திய இணையமைச்சர், முன்னாள் எம்பி, பாஜகவுடைய முன்னாள் தலைவர், RSS முழுநேர ஊழியர், 72 வயதான திரு பொன் ராதாகிருஷ்ணன் BABL அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மற்றொருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய MP, காங்கிரஸ் கட்சியில் 2021 வெற்றி பெற்று தற்போது எம்பியாக தொடர்ந்து வருகிறார். தொழில் அதிபரும் கூட 40 வயதான திரு விஜய் வசந்த் BCom MA நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல 2 பேரும் நலம் விசாரித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு. திரு விஜய் வசந்த், உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளரிடம் நலம் விசாரிக்கலாம் அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, பேசுங்க பேசுங்க. அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். அரசியலில் ஒரு மூத்த தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு தலைவர் அவர்களை வந்து நான் போட்டியிடுவது முன்பு பல விதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அவர் அரசியல் பணி தொடரணும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரிடம் நலம் விசாரிக்கலாம். மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் ரீதியாக எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரஸ்பரம் நல்ல உறவோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நாம் இருவருமே இருந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் ரீதியாக, செயல்பாடு ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்த்து தெரிவிப்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் உங்களுக்கு எது பலம்னு பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த முறை நீங்கள் தேர்தல் நீங்க, இந்த முறை உங்களுடைய பலமா என்ன இருக்கு? முதல் விஷயம், 5 ஆண்டுகளாக எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வராததோடு கூட 5 ஆண்டுகள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போடப்பட்டு இல்லாமலாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களும் பார்த்து முதல் முறையாக இந்த மாவட்டத்தில் முன்னேற்றத்திற்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழும்பியிருக்கின்றது. இது முதல் விஷயமாக நான் கருதுகின்றேன். மற்றபடி என்னுடைய செயல்பாடுகள், பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்கள், இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் புதிய ஒரு எழுச்சியை உருவாக்கி தந்திருக்கின்றது. இந்த 2 விஷயங்களும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் வசந்த், உங்களுடைய பலமா என்ன பார்க்குறீங்க? பாஜக ஆட்சி இருப்பது, ஏற்கனவே எம்பியா இருந்து இணையமைச்சராக இருந்து சாதனை செய்தது பாஜகவின் பலமாக அவர் சொல்றாரு. உங்களுடைய பலம் என்ன? என்னுடைய பலம் என்று சொல்வதால் வந்து கன்னியாகுமரி மக்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2019 எனக்கு தந்தைக்கும் 2021 அவர் மறைவு எனக்கும் வந்து பேராதரவை கொடுத்து இருக்கிறார்கள். என்னுடைய பலம் என்று சொன்னால் மக்களுக்கான வந்து பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தால் பெற்றுத்தருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் போராடி வாங்கி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் என்னுடைய பலம் என்று சொல்லுவேன். பாஜகவின் பலவீனம் அல்லது எதிர்த்தரப்பு வேட்பாளருடைய பலவீனமாக என்ன பார்க்குறீங்க திரு விஜய் வசந்த்? பலவீனம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து பாஜக அரசு மத்தியில் 10 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்றது என்னுடைய கேள்வி. 2019 வந்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெறவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக வந்து பல திட்டங்களை வந்து முடக்க செய்யப்பட்டுள்ளது. அதை நாம் மீண்டும் போராடி உரிய அதிகாரி சந்தித்து பெற்று தர வேண்டியது இருக்குது. அதாவது எளிதில் வர திட்டம் கூட வந்து தாமதமாகி ஒரு கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இது வந்து
கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது. 4 வழிச்சாலையாக இருக்கட்டும், அந்த ரயில்வேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த திட்டங்கள்னாலும் வந்து தாமதமாகவே கன்னியாகுமரிக்கு வழங்கப்பட்டது தான் சொல்லுவோம். ஓகே, திரு பொன் ராதாகிருஷ்ணன், அந்த தொகுதிக்கு மட்டும் திட்டங்கள் வழங்கப்படலை, அங்கே வந்து எதிர்க்கட்சி வெற்றி பெற்று விட்டதால வழங்கலை பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உங்களுடைய பதில்? இது ஒரு தோற்று போனவருடைய ஒரு வாதமாகத்தான் அமைய முடியுமே ஒழிய ஒரு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய சாதனைகளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலில் 2019 மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள். அவர்கிட்ட வந்து பல விஷயங்களை கேட்குறாங்க, ரோடு சரியில்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்ட்டு. அப்போது மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட கேளுங்க, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொன்னாங்க. தோற்றுப்போன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன், அவர் வெற்றி பெற்றவராக இருந்தார். ஒரு ஆண்டுக்கு பின்பாக கேட்கும்போது இந்த வார்த்தை அவர் சொல்கிறார். அவரை பற்றி அதிகம் விமர்சனம் பண்ணுறது முறையாக இருக்காது. அதுக்கு பின்னாடி மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். நாம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இப்போது அவர் இருக்கிறார். 4 வழிச்சாலை என்பது 2003ஆம் ஆண்டு, அப்போது நான் மத்திய இணையமைச்சராக இருந்தபோது அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய கண்டூரி அவர்கள், அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அவர் தான் சாலை போக்குவரத்துடைய அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு நாம் திட்டமிட்ட போது இந்த சாலை வனகுடியிலிருந்து ஆரம்பித்து மலைப்பகுதி வழியாக கேரளாவுக்கு செல்ல வேண்டும் என்று தான் திட்டமிட்டிருந்தோம். நான் வெற்றி வாய்ப்பை இழந்த காரணத்தினால அதுக்கு பின்னாடி மரியாதைக்குரிய பெலார்மின் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அவர் வெற்றி பெற்று வந்த பின்னாடி இப்போது இருக்கக்கூடிய இந்த பாதையை அவர்கள் எடுக்கின்றார்கள். முதல்ல நான் தேர்ந்தெடுத்த அந்த பாதை வந்திருக்கோன்னு சொன்னால் இவ்வளவு நிலங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. மற்றொன்று, ஏறக்குறைய பாதி இடத்திற்கு மேலாக அரசினுடைய நிலங்கள் வந்திருக்க முடியும். ஆனால் அதை மாற்றிட்டாங்க. இப்போ இந்த திட்டம் வருது. இந்த திட்டம் வரும்போது அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். 2004 6வது மாதத்தில் டிபிஆருக்கு போடுறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு அவங்க பொறுப்பெடுக்கும் போது 23 மே என்று நான் கருதுகின்றேன். 2004வது வருஷத்தில் அவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளால ஒரு திட்டம் வந்து அவங்க பிளான் பண்ணவே முடியாது. அவங்க வந்து டிபிஆர் போடுறாங்க. டிபிஆர் போட்டு எடுத்து வரும்போது இந்த திட்டம் இப்படி கிராஸில் வருது. ஆகையினால இந்த திட்டம் முறைப்படி செயல்படுத்தப்பட்டிருந்தால் எப்போவோ இந்த திட்டம் முடிந்திருக்க முடியும். மட்டுமல்லாமல் இங்கே வந்த பிறகும் கூட இதனை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முழு கவனம் கொடுத்து நாம் வந்து செயல்பட்ட காரணத்தினால்தான் அந்த சாலையை இந்த அளவுக்கு கொண்டு வர முடிந்தது. ஓகே, இப்போ எதிர்த்தரப்பில் முடியவில்லை. திரு பொன் ராதாகிருஷ்ணன், எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளரிடம் நீங்களே கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி நீங்களே கேட்கலாம். மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, இந்த 4 வழிச்சாலையில் எத்தனை வழக்குகள் யார் யார் போட்டார்கள் என்கின்ற விவரம் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். 2017ஆம் ஆண்டு இந்த சாலை போடுவதை முழுமையாக இல்லாமலாக்கி பேக்கப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. அந்த துறையிலிருந்து நான் இன்னொரு துறைக்கு போகும்போது
அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய தேவசகாயம் அவர்கள், அதேபோல் லால் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட விஷயங்கள். கேஸ் மட்டும் இல்லை, அதில் பல அண்டர் கிரவுண்டு பிளேயெல்லாம் பண்ணி எடுத்து அவங்க பண்ணாங்க. 5 நாளைக்குள்ளால் அதை பழையபடியும் கொண்டு வரக்கூடிய நான் பண்ணேன். சரி, ஓகே. அதை நான் கேள்வி தேவையான மண், மணல், ஜல்லி இதெல்லாம் வந்து வெளி இடத்துலேருந்து கொண்டு வரக்கூடியவர்கள் பண்ணேன். நீங்கள் நான் விட்டு சென்ற பணியை தொடரக்கூடிய வகையில் என்ன பண்ணீங்க? கேட்டுருவோம். மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் வழக்கு போட்டார். இது உங்களுக்கு தெரியுமா? 2019 அவர் வழக்கு போடுறாரு. சரி, அது அந்த கேள்வி நான் அப்படியே அவர்கிட்ட நான் கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா? விஜய் வசந்த் உங்களுக்கு தான் கேள்வி எழுப்பியிருக்காரு, பதில் சொல்லுங்க. அதாவது இந்த 4 வழி சாலையை பொறுத்த வரைக்கும் வந்து பல கேஸுகள் வந்திருக்கிறது. இப்பொழுது வந்து 4 வழி சாலைகள் முடங்கி இருக்கிறது காரணம் வந்து ஆர்பிட்ரேஷனில் வந்து 12 கிராமங்களுக்கு வந்து இன்னும் வந்து சரியாக வந்து இழப்பீடு கொடுக்கவில்லை என்ற ஒரு கேஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரே ஆர்பிட்ரேஷன் கேஸ்னால தான் வந்து இன்னும் இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்பிட்ரேஷன் கேஸை போடுறதே வந்து மத்திய அரசு தான், ஹைவேஸ் அத்தாரிட்டி. ஏன் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு அப்போவே வந்து அது ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கலாம். பட் அது எல்லாமே வராமல் இதை இழுத்து அடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இதை டிலே பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி நம்ம கேஸுகள் எல்லாம் நடக்கும்போது எதுவாக தாண்டி இப்போ 1041 கோடி ரூபாய் அமௌண்ட்டை வந்து நிதியை வாங்கி இப்போது வேலைகள் செம்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 12 கிராமங்களில் வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால டிலே ஆகிட்டே இருக்குது. அதற்கு முழுவதும் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். இதற்கான சொல்யூஷனை அவங்க உடனே எடுக்கலாம். ஏன்னா 12 கிராமங்களோடையும் கூட பேசி வந்து என்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். அது இல்லாமல் நான் கோர்ட்டில் சந்திப்போம் சொல்லி இழுத்து கொண்டே போகிறார்கள். இது வந்து வேணுமென்றே அவங்க செய்யும் இதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய கேள்வி ஐயா அவர்களுக்கு என்னன்னா வந்து 2014 வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதற்காக ஒவ்வொரு சிட்டிசன் அக்கௌண்ட்டிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னீர்கள். 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வருவதுன்னு சொன்னீர்கள். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து ஜூலை போராட்டம் என்ற பெயரில் வந்து இந்து மாணவர்களுக்கு வந்து சப்சிடி எஜுகேஷனில் வேர் பண்ணுவேன் என்று சொன்னாங்க. இது என்னாச்சு? ஏன் இந்த ஒய் வைக்கிறது? நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்து இதை செஞ்சீங்களா? இதுக்காக நடவடிக்கை எடுத்தீர்களா? வாக்கு சேகரிப்பதற்காக இது சொன்ன பொய்களை தான் நிறைவேற்றுதா? ஓகே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. 15 லட்சம் ரூபாய், 2 கோடி பேருக்கு வேலை, ஜூலை போராட்டம், மாணவர்களுக்கு உதவி. முதல்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னுடைய கேள்விக்கான பதில் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாச்சுன்னா கல்யாணம் நின்று போகணும்னு சொல்லுவாங்க, கிண்டலுக்கு. அதே போல் ஆர்பிட்ரேஷனில் நிலத்துக்கான இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த வரைக்கும் ஒரு காசு கூட நிலுவையில் இல்லாத அளவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி இவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சில விஷயங்கள் நடந்தது. அதை செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களெல்லாம் முயற்சி செய்திருக்க வேண்டும். அதை அவங்க முயற்சி பண்ணலை. ஆனால் நான் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையாட்டு எவ்வளோ மண் தேவைப்பட்டது, மணல் தேவைப்பட்டது, ஜல்லி தேவைப்பட்டது, இதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களா? ஒரு ஒப்பந்தக்காரர் இதனால் முடியாதுன்னு போட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு விட்டீங்களே. இந்தியாவிலே தலை சிறந்த எல்என்டி கம்பெனி போட்டுட்டு போகக்கூடிய அளவில் விட்டீங்களே, அது யாருடைய தவறு? இன்னொரு விஷயம், மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் வழக்கு போட்டது உங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வழக்கு போட்டு 2017. இவர் வழக்கு போட்டது வந்து 2019 ஏப்ரல் மாதத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு. இவர் வழக்கு போட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? சரி, ஓகே, அதோட அவங்க பதில் சொல்லி ஆகணும். சரி, கேட்போம். அதோட சேர்த்து அவங்க கேட்ட கேள்வி, ஜூலை போராட்டம். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தானே, இந்த விவரம் கூட உங்களுக்கு தெரியலையா? மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த கேள்வி கேட்டார். அவர் சரி, அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்காது.
நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஜூலை போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? மாணவர்கள் மத்தியில் பாகுபாடு பார்க்காமல், மத ரீதியாகவோ வேறு எந்த வகையிலும் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னா கொடுக்காதுங்க. இதுதான் நம்முடைய முழக்கம். இப்போ அந்த கல்வி உதவித்தொகை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜூலை போராட்டத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுவும் அருகதையே கிடையாது. இறுதியான நேரத்தில் யாருக்கும் அந்த அருகதை கிடையாது. சரி, ஓகே. இறுதியான நேரம். ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? வாக்காளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் திரு பொன் ராதாகிருஷ்ணன்? ஐயா, தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தை தவறான முறை 253 கோடி ரூபாய், அதில் 210 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம், மாநில அரசாங்கத்தினுடைய பணம், எஞ்சிய பணம். இந்த பணத்தை வச்சு மாநில அரசாங்கம் அதை கெட்டுது. தவறான முறையில் இவங்க கெட்டினதுனால 18 மீனவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த 18 மீனவர்கள் இறந்த நேரத்தில் ஒரு இரங்கலாவது நீங்கள் தெரிவிச்சிங்களா? இதே போல் மீனவர்கள் கடலுக்கு போய் திரும்பி வரும்போது அவர்கள் பாதுகாப்பாக வரக்கூடிய அளவுக்கு ஹெலிகாப்டர் தளம் அமைத்து தருவோம்ட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. அதை கொண்டு வந்தீங்களா? அவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வகையில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? குளச்சலில் ஒரு சகோதரர் 18 பேர் அவங்க மீன்பிடிக்க போகிறாங்க, படகு மூழ்குது, 15 பேர் தப்பிக்கொண்டார்கள், 3 பேர் மரணமடைகிறாங்க, ஒருத்தர் போட்டுக்குள்ளாலே மரணமடைஞ்சு பாடி இருக்குது, பாடி எடுக்க முடியலை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? ஒரு இரங்கலாவது நீங்கள் தெரிவிச்சிங்களா? சரி, ஓகே. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 3 கப்பலை விட்டு அதை தேடி 270 அடி ஆழத்தில் இருந்து அந்த உடம்பை கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். சென்ற வாரம் குளச்சலை சேர்ந்த 5 மீன்பிடி படகுகள் தூத்துக்குடியில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தது. மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அங்குள்ள மீனவர்கள் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதை மீட்கக்கூடிய வகையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. முழுமையாக அதில் ஈடுபட்டு நாம் இந்த இது தீர்மானமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு இது, நீங்க பிடித்து வைத்த ஆட்களே பாஜகவை சார்ந்தவர்கள். அதனாலதான் அந்த மீன்பிடியை தாமதம் அதெல்லாம் இல்ல. பாஸ்கோன்றவர் பாஜகவை சார்ந்தவர். அவர் தான் அந்த இதை பண்ணிடுறார். இதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இதை நீங்க மீனவர் சமுதாயத்தினரை இது பண்றதுக்காக பேசாதீங்க. இது பாஸ்கோன்றவர் பிஜேபி சார்ந்தவர் அங்க நீங்க நானும் அந்த இடத்துல இருந்தேன். நானும் அந்த இடத்துல மீனவர்களை சந்தித்ததுனால எல்லாரும் பேசி முடிவு எடுத்த பிறகு உங்களாக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இங்க நான் பேசி கொண்டு வர சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நான் நடுவுல சமீபத்தில் நடந்த சம்பவத்தையும் சொல்றேன். நானு போன வாரம் உங்களிடம் ஒரு படகு மாட்டியிருக்கு. அது விஷயமா உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்க வந்தவர்களை இன்று நீங்கள் பாஜகவில் இணைந்து விட்டார்கள் என்று நீங்க பத்திரிகையில போட்டிருக்கீங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு என்னோட கேள்வி. ஒரு கோரிக்கை வைத்தவர்களை இன்னைக்கு பேப்பர்ல நீ பாஜகவில் இணைந்து விட்டார்கள். இதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். நான் ப்ரூவ் பண்றேன். நானு மரியாதைக்குரிய நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க எதுவுமே சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட யாரும் தயாரில்லை. நீங்க இருந்தீங்களா பாராளுமன்ற உறுப்பினர் தானே, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்க வேண்டியதானே. ஐஜி சொல்றாரு கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கலன்ட்டு, எஸ்பி சொல்றாரு கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கலன்னு, கலெக்டர் சொல்றாரு கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கலன்னு. அந்த 86 டெல்லியில நான் இருக்கிறேன். கலெக்டர் டெல்லியில இருந்து கலெக்டரிடம் தொலைபேசியில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க டெல்லியில இருந்தீங்களா? அதெல்லாம் கலெக்டர் பேசல. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க புகார் மனு கூட கொடுக்காம உங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக மிக மோசமாக அதில் நடந்துட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும். அன்னைக்கு 1.25 மணி ராத்திரி பாதிக்கப்பட்ட மக்களோடு நான் இருந்தவன். சரி, ஓகே ஓகே ஓகே, நான் வரேன். ஒரு நிமிஷம் யாரையும் நான் குற்றம் சொல்லவில்லை சார். எனக்கு
முடிச்சிருங்க திரு பொன் ராதாகிருஷ்ணன் முடிச்சிருங்க. ஒரே நிமிஷம் வசந்த், ஒரே நிமிஷம் திரு விஜயவசந்த் ஒரே நிமிஷம். பொன் ராதாகிருஷ்ணன் முடிச்சிருங்க. ஒரே நிமிஷம் சார். விஷயத்துக்கு வந்துரும். ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லி சார். இந்த சப்ஜெக்ட் நம்ம என்னைய பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. இப்போதைக்கு வந்து மாவட்ட தலைவர் அவர் புகார் மனு கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் விடுதலை செய்யப்பட்டாரு. அந்த புகார் மனுனுடைய காப்பி பிடிச்சு வச்சதே அவர் தானே சார். சரி ஓகே. பிஜேபி மாவட்ட பிடிச்சு வச்சதே அவர் தானே சொல்றாங்கல்ல, பிஜேபி காரங்க பிடிச்சு வச்சாங்க. ஓகே ஓகே. என்ன நான் ஆதாரத்தை காமிக்கிறேன். இல்ல அவர் பிடிச்சு வச்சதே அவங்க தான் சொல்றாரு. விஜயவசந்த் பிடிச்சு படைகளை பிடிச்சு வச்சதே அவர் தான் அப்படின்றாங்க சார். இப்போ நான் இப்போ இத பத்தி இது என்னன்னா இத ஜூம் பண்ணி காமிங்க. பாராளுமன்ற மாவட்ட தலைவர் கொடுத்த போட்டியிடுகிறேன் புகாரினுடைய அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சரி ஓகே. நிறைய பிரச்சனைகள் எழுப்பிருக்கீங்க. இறுதியான கருத்து திரு விஜயவசந்த், ஏன் நீங்க வெற்றி பெறணும், ஏன் வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்? சார் நான் மீண்டும் நான் வந்து பொறுப்பெடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக எடுத்து 3 ஆண்டுகள் ஆயிடுது. 3 ஆண்டுகள் தான் ஆனது. மீண்டும் மக்கள் பணி தொடர வந்து கூட கால அவகாசம் வேண்டும். என்னுடைய முதல் இது வந்து வேலைவாய்ப்பு வந்து ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் என்றால் வந்து மோடி அவர்கள் வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் இப்போ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வருவதற்காக முயற்சிகள் எடுக்கப்படும் என்றில்லை, கண்டிப்பாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து கன்னியாகுமரி வந்து இயற்கை வளம் சிறந்த ஒரு மாவட்டம். அதை வந்து உலகத்தரம் வாய்ந்த டூரிசம் ஹப்பாக மாற்றக்கூட வரும். ஏன்னா இந்த டூரிசம் மாற்றுவது மூலயமாக கன்னியாகுமரி மட்டுமல்ல, மக்களுக்கும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, அந்த டூரிசம் டிராவல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வளரும். இதனால் எக்கானமி வளரும். அது போக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 4 வழிச்சாலையை முடித்து கொடுத்து, டபுள் ட்ராக் ரயில்வே அதையும் முடித்து கொடுத்து, ரப்பர் தொழிற்சாலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அதையும் கொடுத்து, மீண்டும் மக்கள் எல்லாரும் நிறைவாக வாழக்கூடிய வாழ்வினை வகுப்பதற்கு எல்லாமே செய்வேன். இங்கு மட்டுமில்ல, மத்தியிலும் நம்மளுடைய இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், மக்கள் ஆட்சி மலரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு ஓகே போன்றதாக முடிச்சிருங்க. இந்த வாய்ப்பு காங்கிரஸுக்கு போச்சுன்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கனிம வளங்கள் அவ்வளவும் இல்லாமலாக்கப்பட்டு சுடுகாடாக மாற்றுவார். நீங்க வெற்றி பெறணும் சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் இததான் கனிம வளத்தை காப்பாற்றி ஆக வேண்டும். சரி ஓகே. கனிம வளத்தை காப்பாற்றி ஆக வேண்டும். இங்கிருந்து கண்டிப்பாக குமரி மண்ணில் கனிம வளங்கள் காப்பாற்றப்படும். உறுப்பினர் என்ன நடவடிக்கை நம்ம ஊர்ல இருந்து உங்களுக்கு தெரியும் எல்லா அதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பக்கத்து மாநிலத்திலிருந்து வருகின்ற கனிம வளங்கள் கன்னியாகுமரி வழியாக செல்வதை தவிர வந்து கன்னியாகுமரியிலிருந்து எல்லாமே போவதில்லை. நான் இறங்க சொல்லவில்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க வழியை மாத்துங்க, வழியை மாத்துங்க. உங்க அரசாங்கம் தானே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது சார். அது நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுப்பேன் 2 பேருமே சொல்றீங்க. 2 பேர்ல ஒருவர் தான் வெற்றி பெற போகக்கூடாது. ஓகே, 2 பேர்ல ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் வேற ரூட் வழி அனுப்புங்க. ஓகே, இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சரியான போட்டி.